ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Wrath of the Gods Season 3 Episode 13 The Most Powerful vs. The Most Sinister. ஓப்பன் பண்ணால் போன எபிசோட்லேருந்து சில கிரெடிட் சீன்ஸாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது மெலஸ்கலா ஒரு பெரிய ஆப்ரகடாப்ரா பாம்பு மாதிரி மாறிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கடிச்சு சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. ஆனால் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இலையின ஒரு புதுசாக ஒரு பவர் அக்வயர் பண்ணி பேனை ஒரு பக்கம் காப்பாற்றி எலிசபெத் நம்ம மெலஸ்கலாவோட பவர் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி விட்டுட்டா. அவள் ஒரு குட்டி பாம்பா மாறிட்டா. இன்னொரு பக்கம் டீமன் கிங் நம்ம மெலியோதாஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாப்ல. அவள் கத்தி எடுத்து ஒரே சொருவு. அதே சமயத்தில் நம்ம எஸ்கனார் வந்து அப்படியே கீழே படுத்துட்டாப்ல. என்னாச்சு தம்பி, ஏதோ வாய் பேசுன, இப்போனாலும் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது அவனோட ரத்தம் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து அப்படியே கொப்பளிச்சு தெரிக்குது. என்னது, எஸ்கனாரே இப்போ ஒரே குத்து அப்படி மட்டை ஆயிட்டாப்ல. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாருமே கை விரிக்கும் போது தான் என்னையாடா குத்துற அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி நசுக்கிற பாருங்க எஸ்கனாரு. என் தலையில இட கை வைக்கிற கேவலமான மனுஷனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஃபோர்ஸை உள்ள இறக்குறாப்புல. அப்பேற்பட்ட சக்தியை எஸ்கனாரோட வயிற்றுக்குள்ள இறக்குனதுக்கு அப்புறம் இப்படித்தான் நிலையா நிற்பான். அவன் பார்த்தீங்கன்னா நிலை தடு மாதிரி கீழே விழுந்துட்டான். மெர்லின் உடனே இந்த பெர்ஃபெக்ட் கியூபை ரிலீஸ் பண்ண, நான் போய் எப்படியாவது அவங்களை காப்பாற்றி ஏகணும் அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது ஆணியே பிடுங்க வேணாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அது நம்மளோட மெலிதாஸே கிடையாது. இப்போ அவன் ஒரு டீமன் கிங்கே, அதாவது 10 கமெண்ட்மெண்ட்ஸில் லீடராக இருக்கும்போது இருந்த மெலிதாஸ் தான் இப்போ இங்கே இருக்கிறான். நம்ம கூட இருந்த 7 Deadly Sins கேப்டன் மெலிதாஸே இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. எஸ்கனாராலே ஒன்றுமே பண்ண முடியல, நம்மளால என்னப்பா பண்ண முடியும், இதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மேலே பருக்கண்ணா. மேலே இப்போ 12 மணி ஆக போகுது. அதாவது சூரியன் சுள்ளுன்னு அடிக்க போகுது. இனிமே தான் ஆட்டமே அடிக்க போகுது. இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா திரும்பி பார்த்தீங்கன்னா எஸ்கனார் அப்படியே தில்லா நிற்கிறான் பாருங்க. சூரியன் எந்திரிக்கும் போது நம்மளுமே சுள்ளுன்னு எந்திரிச்சு நின்றுட்டாப்ல. உனக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்ட்டே இருக்கும்போது ஆளோட காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. நீ போன தடவை அடிச்சு ஏதோ பரவாயில்ல, ஆனால் இந்த தடவை உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன் பாரு அப்படின்னு சூரியனோட சக்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு 11:45 இருக்கும் அந்த மாதிரி நடு வெயில் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா தம்பி அப்படியே சூடாயிட்டாப்ல. அவனுக்கு இருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் கிட்ட வர வர காலடி எடுத்து வைக்க வைக்க அவனோட ஹீட்டுக்கு அங்கே இருக்கிற நிலம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூடாகி உருகுது. அண்ட் நம்ம மெலிதாசமே ஆசனமாக ஆதி இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது, இவ்வளோ பெருசாயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹீட்டை வச்சுக்கிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறதுக்காக கையை எடுத்துக்கிறான் பாருங்க. பிளாஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான் பாருங்க. ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டாலுமே வாயை மூடிக்கிட்டு காதை மூடிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ என்ன இப்பேற்பட்ட சக்தி அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மெலிதாஸ் திரும்பி ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அதே சமயத்தில் நம்ம எஸ்கனார் கீழே விழுந்துட்டான். நீ ஆளு தான்டா கெடா மாதிரி வளர்ந்துருக்குற, உன் வாய்ஸும் தான் மாறி இருக்குது, அவனோட ஃபிசிக் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, உன்னோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கூட ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் எஸ்கனாரோட மூஞ்சிலே காலை வச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது தெரியல. பட் நம்ம கேப்டனோட சக்தி இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. எஸ்கனாரோடது 1,14,000 இருக்குது. ஆனால் அதையே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் லீடராக இருக்கிற நம்ம மெலிதாஸுக்கு 1,42,000 பவர் இருக்குது. இதை கம்பேர் பண்ணால் நம்ம எஸ்கனார் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கிறாப்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அந்த சக்திக்கு கொஞ்சமாவது அவன் அடி தாங்கணும்ல, அடியும் கொடுக்கணும்ல, எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கும்போது சரி அதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேருமே அவங்களோட வெப்பன் எடுத்துக்கிட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. நம்ம மெலிதாஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டாவை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு நீ ரொம்பவே அதிகமாக பண்ணுறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். குரியல்சன் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமே அந்த குரியல்சனை ஃபுல் கவுண்டர் கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ட் பண்ணி விட்டேன் மெலிதாஸ். ஸோ இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செம ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான் இப்போ எல்லாருமே சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மெலிதாஸுமே இந்த புகையிலேருந்து ஒரு கம்பேக் கொடுக்குறான் பாருங்க. அப்பேற்பட்ட புகையிலேருந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக அவனோட கத்தியை வாங்குற பாருங்க. ஸோ கத்தியை ஓகினத உடனே அவன் இடுப்பில் சொருகிட்டான். இதை எஸ்கனார் பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக பிடுங்கி அவன் பாட்டுக்கு தூக்கி போட்டுட்டான். சரி இப்போ ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் ஒரு குத்து விட்றான் பாருங்க. அவனுக்கு ரைட்டு கடவாப்பில் உடஞ்சி போச்சு. மெலிதாஸ் ஒரு குத்து விட்றான் பாருங்க. அதே சமயத்தில் இங்கே போய் அப்படியே பந்து மாதிரி எகிரி குதிச்சுட்டு இருக்கிறான். அப்போ இப்போ அடி அடிச்சு ஒன்றால எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான், ஒரு அடிக்க செத்துட்டு பார்த்தியா, கவலைப்படாத, ஒரு மனுஷனுக்கு நீ ரொம்பவே அதிகமாக சண்டை போட்ட என்கிட்ட, அதனால் நீ நல்லா பெருமையாக இருந்துக்க, இப்போ ஏற்பட்ட அளவுக்கு நீ சண்டை போட்ட அப்படின்னு இதோட உன் கதையை நான் முடிச்சு கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லாஸ்ட் வீன் எடுக்க போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இவ்வளோதான், இப்போ நம்ம எஸ்கனார் சாக போகிறான் அப்படின்னு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. மணி இப்போது நடு மத்தியானம் 12 மணி அப்படின்னா சூரியன் உச்சத்தில் நிற்கிறது 12 மணி டு 12:01 வரைக்கும் நம்ம ஆட்டம் தான். சூரியன் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் நம்மளுமே உச்சத்தில் இருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூரியன் புத்திரன் பார்த்தீங்கன்னா தன் உடம்பு முழுக்க அப்படியே நெருப்பாக எரிஞ்சு அவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபயர் குளிர்ந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறான். இன்னும் சாலியாட்டு இருக்குது, உனக்கு ஒரு அடி போட்டதான் சரி வரும் அப்படின்னு 1000 ஸ்வாட் ஆஃப் ஃப்ளாஷ் அப்படின்னு அங்கே ஒரு அடியை போடுறா பாருங்க. என்னது கிச்சு கிச்சு மூட்டிகிட்டு இருக்கிற, இப்போ பாடுற ஒரிஜினல் அடியா அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண வரும்போதே எஸ்கனார் பார்த்தீங்கன்னா டிவைன் ஸ்வாட் ஆஃப் எஸ்கனார் அப்படின்னு ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான் பாருங்க.
அந்த ஸ்லாஷ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மெலியதாஸ் ரெண்டாக பொழக்கிறாப்புல. அவனோட அடி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உன்ன மாதிரி ஆளுக்கு எப்பறம் இந்த அளவுக்கு சக்தி இருக்கக்கூடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறா பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் அவனால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல. வாயில் இருந்ததில் பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு ரத்தம் வந்துருச்சு. சரி இப்போ என்ன யோசிக்கிற? ஒரு மனுஷனோட கையில் தோத்துட்டு இப்போ என் காலில் விழுகிறியே, அதை பற்றி ஏதாவது யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கிறேன் கண்ணில் நெருப்பு தீயோட. அண்ட் ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அதனால் பர்ஃபெக்ட் கியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டா. இன்னொரு பக்கம் மெலியதாஸோட உடம்பு வந்து ஏகப்பட்ட ரத்தமாக வந்துகிட்டு இருக்குது. அவன் என்ன சாதாரண மனுஷனாக மாறவே இல்லை. அப்படின்னா சரி நம்ம எப்படியாவது இவங்களை காப்பாற்றியே ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மிஷன் படி எப்படியாவது இந்த இடத்துல இருக்கிற எல்லா மக்களையுமே காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு டிமென்ஷனல் ரேப் இருந்தது. அது எங்கே அப்படின்னும் போது அதை நம்ம மெலஸ்குலாக ரிட்ரைவ் பண்ணும்போது இந்த இடமும் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அதாவது அந்த டிமென்ஷனல் ரேப்பு காணாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம போய் காப்பாற்றுற அப்படிங்கும்போது ஆனால் மெலியதாஸ் இந்த மாதிரி நிலமையில நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி இவங்களை நம்மளோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம். அங்கே போனதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை மெலியதாஸை தோக்கடிச்சதுனால இந்த மகான் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் நம்ம கூட இருந்ததுனால நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. இதை கேட்டவனே ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். ஐயோ ஏன் நான் என்னாச்சு எதாவது விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது சேச்சா விளையாட்டுத்தனமா இல்லை, இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயம் சொன்னதால நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுட்டு அப்படிங்கிறாங்க. பைத்தியகாரத்தனமா அப்படின்னு டிஎன் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லேடி மெர்லின் எப்படி என் சக்தி பற்றி நீங்களே ஆச்சரியப்பட்டுட்டீங்களா அப்படிங்கும்போது வாயை மூடிட்டு எனக்கு ஒன்றும் அப்பெரியெல்லாம் ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் ஒரு குத்து விடுறா பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். மெலியோதாஸை தோக்கடிச்ச எஸ்கனாரியே ஒரே குத்துல இங்கே நம்ம மெர்லின் படுக்க போட்டாலே இப்போ இவனையா வேற யாராவது தூக்கணுமா, தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்க விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் பேனுக்கு ஏகப்பட்ட கில்ட் ஃபீலிங் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் ஏதாவது செய்ய முடிஞ்சது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு அவர் ரொம்பவே கடுப்போடுறான். எனக்கு தெரியும் பேன் உன்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு, பட் உன்னால் நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்தல, அதை நினச்சி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அதனால் நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் காப்பாற்றினோம்ல, நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, வா நம்ம பவுர் ஹேட்டுக்கு போகலாம் அப்படின்னு இளைஞமே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ரெண்டு பேர்த்தோட கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. அதாவது இத்தனை வருஷமாக இப்பேற்பட்ட ஒரு பவர் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால தான் அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு பாடி கிடச்சிருக்குது. ஆனால் அந்த பாடிக்கு அவன் அந்த பவர் இப்போ யூஸ் பண்ணதுனால தான் இவனுக்கு இப்போ இந்த நிலமை வந்திருக்குது. ஸோ த ஒன் அப்படிங்கிற ஒரு பவர் யூஸ் பண்ணதுனால தான் எஸ்கனா இருக்குது இந்த நிலமை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெலியதாஸோட நிலைமை இதை விட மோசமாக இருக்குது. அப்போ மெலியதாஸ் மட்டும் அவனோட மெமரி ரீகெயின் பண்ணிட்டா நம்ம எல்லாருமே செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண வரான் பாருங்க. ஒரு ஸ்பெஷல் பவரை போட்டு மயக்கம் போட வச்சுட்டா. நிறுத்து மெர்லின், எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? நான் வேணா வேறு மெமரி ரிட்ரீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெல் போட்டு பார்க்கடா அப்படின்னு நம்ம எலிஜிபிள் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா மெலியதாஸோட பவர் இப்போ ரொம்பவே அளவு கடந்து இருக்குது. நம்ம அவரை இந்த பெர்ஃபெக்ட் கியூபில் அடைக்காமல் இருந்தோம்னா நாம் எல்லாருமே செத்து போயிடுவோம். அவர் இப்போ ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்காரு, இல்லைன்னா நாமளும் செத்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி அவரை நீ சீல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பெர்ஃபெக்ட் கியூபில் நானுமே உள்ளே இருந்துக்கிறேன். அவளை ஹீல் பண்ணுறதுக்கு என்ன ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஒரு தடவை நம்புங்க அப்படின்னு எலிசபெத் கெஞ்சி கேட்குறா. அந்த ஒரு காரணத்தினால சரி போன போகுது போ அப்படின்னு பெர்ஃபெக்ட் கியூப்லேயே பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் எலிசபெத் ரெண்டு பேர் ஒரே கியூபில் வச்சு அடைச்சிட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஞாபகம் வச்சுக்க, உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நான் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நீங்கள் 3 பேருமே கேமலா தலைநகரத்தை மீட்க போகிறீங்க, இந்த மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இப்போ நான் பார்க்க வேண்டிய 2 ஜீவன்கள் இங்கே இருக்குது. அந்த ஜீவன்களை நான் விட்டால் இந்த நிலமை ரொம்பவே மோசமாயிடும். எஸ்கனாரோட நிலமையுமே ரொம்பவே மோசமாக இருக்குது, நம்ம மெலியதாஸோட நிலமையுமே மோசமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணால் தான் நம்ம எப்படியாவது கேமலா நகரத்தை ஜெயிக்க முடியும். அண்ட் அதே சமயத்தில் நம்ம செல்ரிஸையுமே ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே உங்கள் 3 பேர்த்துக்கிட்ட வெட்டுறேன் அப்படின்னு கோத்தர், டிஎன் அப்புறம் கிங்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பேன் பார்த்தீங்கன்னா அவள் எலன் கிட்ட உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுல்ல. ஏன்னா அவங்க 3 பேர்த்துக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேப்டன் வாங்கியிருக்கிற அடிக்கு அப்புறம் அவர் இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக அவர் எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே அவர் எப்படியாவது திரும்ப வந்துருவார், எனக்கு அதில் முழுமையாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கோத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் செத்து போன தான் நண்பனோட ஹெல்பிராமோட ஹெல்மெட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு உன்ன மாதிரியாத ஹெல்பிராம், ஏன்னா நாங்கள் எல்லாருமே உயிரை கொடுத்து எல்லாத்தையுமே காப்பாற்ற போகிறோம், நீ உன்னோட உயிரை கொடுத்து எங்களையுமே காப்பாற்றிங்களே என்னையும் டிஎனையும், அதை நான் எனக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. இன்னொரு பக்கம் கேமலா தலைநகரத்தில் வாட்ச்மேன் வேலைக்காக ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி வந்துகிட்டு இருக்குது. இந்த ஆர்லாண்டி அதாவது வேம்பையர்லேருந்து பறக்கப்பட்ட இந்த ஸ்பீசிஸுமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க மெர்லின் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீமன் பார்த்தீங்கன்னா 2ஆக புழக்குது. ஸோ மெர்லின் வந்து காப்பாற்றிட்டாங்களா அப்படிங்கும்போது தான் அந்த இடத்துல மெர்லின் வரல, நம்மளோட கிங் அர்த்தர் தான் வந்திருக்கிறாப்புல. அதாவது கேமலா தலைநகரத்தோட ராஜா அர்த்தர் தான் வந்திருக்கிறாப்புல. நீங்கள் யாருங்க பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறீங்க, அது என்ன பூனை பயிர் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ யார் அப்படிங்கிறாங்க. நானா, என்னோட பேர் தான் ஆர்லாண்டி, நான் வந்து வேம்பைரிக் ராயல் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் அப்படிங்கிறாங்க.
சரி பேசுனதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு இங்கே நேரம் சரியில்லை, அதனால நாம வேற எங்கேயாவது போய் பேசலவா அப்படிங்கிறாங்க. மலைமுகடுகளில் ஒரு லிவர்மா இருக்குது, அந்த லிவர் பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க. அதே சமயத்தில் புகை மூட்டத்தோட அந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகுது. அங்கே உள்ள எட்டு குதிச்சது தெரியுது. அந்த இடத்துல ஒரு தனி நகரமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உள்ள குதிச்சோடனே ஹார்ன் அடிக்க எங்கே போகிறனே தெரியல. எப்பா எங்கே பறக்கிற அப்படின்னு கத்தும்போது, நான் இங்கே இருக்கிற இங்கே வா ஒத்தக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நிஜமாலுமே இது என்ன இடம்னு கூட எனக்கு தெரியலையே, ஃபர்ஸ்ட் நீ யார் அப்படிங்கிறாங்க. அட நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என் பேர் கிங் ஆர்த்தர், இந்த தலைநகரத்தோட நான் தான் ராஜா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த ராஜா பட்டம் இருக்கிற ஒருத்தன் தான் எங்க லேடி மெர்லின் தேட சொன்னாங்க. அப்படின்னா நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ராண்டி பேசிக்கிட்டே இருக்குது பாருங்க. கதவு திறக்கிறாங்க, பளிச்சுன்னு வெளிச்சடிக்குது. என்னன்னு பார்த்தா ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. ராஜா நல்ல வேளை நீங்கள் உயிரோட தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என்னது ஒத்த கண்ணு ஏதோ வவ்வால் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு வழியை என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் தான், என்னோட பேர் தான் ஆர்லாண்டி, நான் ராயல் ஃபேமிலி வெம்பையரிக்கில் ஒரு மெம்பராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஒத்தக்கண்ணை அந்த அளவுக்கு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை பேசிக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அந்த பூனை அமைதியாக இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் அது கறி போட்டு தின்றுவேன் அப்படின்னு அந்த வேம்பையர் பேசிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சும்மா இருக்க, எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அறுத்தருமே பேசிக்கிட்டு இருக்கிறான். சார் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆர்த்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நடலும் ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் ஏகப்பட்டது போயிட்டு இருக்குது. ஏப்பா கேட்குறனே ஒன்று தப்பாக நினச்சிக்காத, இங்கே நடக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அந்த டீமன் கிட்ட செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆத்மாவை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டீமன் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரோட ஆத்மாவுமே எடுக்கப்பட்டு இருக்குது. அது யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கும் போதே எல்லா விஷயமும் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் நினச்சி பார்த்தா நாங்கள் சோகத்தோட உச்ச நிலைக்கே போயிடுவோம். இங்கே இருக்கிற எல்லாருமே ஒருத்தரை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு இங்கே கிங் ஆர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே ஒரு ஃபாரின் ஸ்வாட்ஸ்மேன் வராப்புல. இவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா நனாசி. நம்ம கிங் ஆர்த்தருக்கு எப்படி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இவர் ஒருத்தர் தான். அண்ட் இப்போ அதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆர்த்தர். ஏன்னா இப்போ நம்ம கரெக்டான டைமுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நனாசி சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் 2 பேர் என்னடா டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் போய் நம்ம ஜெல்ரிஸ் கூட சண்டை போட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் போய் தான் சண்டை போட போகிறோம், ஆனால் நாங்கள் இல்லை, நான் மட்டும் தான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா? அப்பேற்பட்ட டீமன் கிங்கோட சக்தி வச்சிருக்கிறவன் ஜெல்ரிஸ், அவங்ககிட்ட நீ போய் சண்டையெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறது அந்த ஆர்லாண்டி பேசிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் கேத் பார்த்தீங்கன்னா அவனோட வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. நீ ஒன்றுமே கவலைப்படாத, எங்களோட பிளானே அந்த லெஜெண்டரி ஹோலி ஸ்வாடான எக்ஸ்காலிபர் தான் அப்படின்னு இங்கே கிங் ஆர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறா. அதே எக்ஸ்காலிபர் ஸ்வாடை பார்த்தீங்கன்னா இங்கே ஜெல்ரிஸ் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனால் என்ன பண்ணியுமே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாடை எடுக்கவே முடியல. அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான், அந்த ஸ்வாடை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. என்னால் இந்த ஸ்வாடை அசைக்கவே முடியல. மேபி இந்த ஸ்வாடுக்கு உரியவன் ஒருத்தரப்பாக நினைக்கிறேன், அந்த ஸ்வாடு வந்தால் தான் இது வெளியே வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெல்ரிஸ் பேசிக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் ஜெல்ரிஸ் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ், என்னோட மகனே அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் பேசியிருக்கிறாப்புல. சொல்லுங்கப்பா என்ன வேணும் அப்படின்னு இருக்கும்போது, நான் திரும்ப வரப்போகிறேன், அதாவது டீமன் கிங் இந்த உலகம் திரும்ப வரப்போகிறாப்புல அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மறுபடியுமே அந்த ரிசெப்ஷனை ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆனால் நாங்கள் இன்னும் அந்த சீலை திறக்கவே இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது, நான் இல்லை மகனே, உன்னோட அண்ணனான அந்த மெலியதாஸ் தான் திரும்ப டீமன் கிங்கை இங்கே வரப்போகிறா அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரைட்டரா, அந்த துரோகி எதுக்குப்பா நீங்கள் மறுபடியும் டீமன் கிங்காக அறிவிக்கிறீங்க அப்படிங்கும் போதே, அவன் முன்ன மாதிரி இல்லை, இப்போ உன்னோட டீமன் பவர் ஃபுல்லாக வந்ததுனால அவன் இப்போ டீமன் கிங்காக மாறிட்டான். ஸோ இப்போ நம்மளோட மெயின் டார்கெட் உன்னோட அண்ணன் டீமன் கிங்கை இப்போ திரும்ப ரிட்ரீவ் பண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் ஆர்டர் கொடுக்குறாப்புல பாருங்க. அதே சமயத்தில் இந்த எபிசோடுமே முடிக்கப்படுது.